வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக சரியான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1222. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அதோட ஏஐசிடிஇ அப்ரூவலும் இருக்கு. ரொம்ப முக்கியமா, இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். சரி, முதல்ல இந்த காலேஜோட ஐடென்டிட்டி, அதாவது அதோட அடிப்படை விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ் 2002ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜ். அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 65% சீட்கள் நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாவும், பேலன்ஸ் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. இது ஒரு கோஎட் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறது தான் முதல் கேள்வி. வாங்க, இங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமா பிஎஸ்சி பிடெக் யூஜி கோர்ஸ்களுக்கு இந்த காலேஜ்ல ஏஐசிடிஇ அப்ரூவ் பண்ணியிருக்கிற சீட்ஸ் 405. இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஏரோநாட்டிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, மெக்கானிக்கல்னு கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட சேர்த்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான புது கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. நீங்க எந்த பிரான்ச்ல சேர விரும்புறீங்களோ அதோட பிரான்ச் கோடையும் இங்கேயே பாத்துக்கலாம். சரி, படிப்பு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? இதுதான் எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான கேள்வி. வாங்க, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதேதான், இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்கு? காலேஜ் நிர்வாகமே டிஎன்ஏக்கு கொடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வ டேட்டா படி இவங்களோட பிளேஸ்மெண்ட் சதவீதம் 79. அதாவது சமீபத்துல படிச்சு முடிச்ச ஒரு பேட்ச்ல 100ல 79 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் மூலமாவே வேலை கிடைச்சிருக்கு. அடுத்ததா, ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள், அதாவது கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேம்பஸ்ல பசங்களுக்கு தனியா, பொண்ணுங்களுக்கு தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. 2 ஹாஸ்டல் மெஸ்ஸுமே வெஜிடேரியன் மெஸ் தான். டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லணும்னா காலேஜ் பஸ் வசதி இருக்கு. நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல். இங்கிருந்து காலேஜ் சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஓகே, ஃபைனலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டிங் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்க 2 வகையான ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். தகுதியான மாணவர்களுக்கு சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு காலேஜ் ஹெல்ப் பண்றாங்க. 2வது, காலேஜே கொடுக்கிற பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு. இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கப்படுது. ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க ஷேர் பண்ண எல்லா தகவலும் இந்த வீடியோ ரெடி பண்ணின தேதி வரைக்கும் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட், அப்புறம் நம்பிக்கையான கவர்மெண்ட் போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? prof.sam-க்கு வாங்க. 12th இருந்து உங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் முடிவு வரைக்கும் prof.sam தான் உங்க உண்மையான வழிகாட்டி.